ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டார்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிட்ட நிசான் மேக்னெட் ஏஎம்டி இருக்கு. ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான வாக்கரை நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம ஈரோடில் இருக்க இவிஎம் நிசானுக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நிசானில் ஏதாவது கார் பார்த்துட்டீங்க இல்லை டெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக ஈரோடில் இருக்க இவிஎம் நிசான் வந்து செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுனாலும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இந்த மேக்னெட்டில் பார்த்தோம்னா நமக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் அண்ட் டர்போ பெட்ரோல், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸில் கொடுக்குறாங்க. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மேனுவல் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஏஎம்டி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டர்போ பெட்ரோல் இன்ஜினில் நமக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த இன்ஜின் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 71 பிஹெச்பி அண்ட் 96 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். நீங்க பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷன் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சிலிண்டர்ஸ் தான், அதனால நமக்கு மைல்டா வைப்ஸ் தெரியுது. அண்ட் டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு நார்மலா மேக்னெட் வந்து ஒரு குட் லுக்கிங் கார் தான் கண்டிப்பா. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் எல்இடி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. எல்இடி டிஆர்எல் நமக்கு அந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஃபாக் லேம்ப்ஸும் நமக்கு நீட்டாக அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பம்பர் பார்த்தோம்னா நமக்கு ஸ்கிட் பிளேட்டோட வந்துடும். பம்பர் நமக்கு பிளாக் கலர்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கார்ல பார்த்தோம்னா இது ஆக்சுவலி எக்ஸ்வி ப்ரீமியம் வேரியன்ட். ஸோ நல்ல ஃபீச்சர் லோடடான வேரியன்ட்னே சொல்லலாம். டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 195/60 R16 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீல் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், ஒரு டியூல் டோன் ஃபினிஷ்ல இருக்கு. அண்ட் ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு sub 4 மீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி தான். 2.5 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 205 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த கார்ல நமக்கு வந்துடும். அண்ட் இந்த கார்ல பார்த்தோம்னா நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமரா வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா கொடுத்துருப்பாங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல வந்துருது. கிளாஸ் பிளாக்ல ஓஆர்எம் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரூஃப் ரேல்ஸ் வந்துருது. சன்ரூஃப் வராது. ஷார்ப்பின் ஆண்டனாவும் கொடுத்துறாங்க. கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துருது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சரும் வந்துடும். இது எக்ஸ்வி ப்ரீமியம் வேரியன்ட்ங்கிறதுனால நமக்கு டோர் ஹேண்டில்ஸும் குரோம்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாடி கிளாடிங்கும் நமக்கு காரை சுற்றி ரன் ஆகுது. கீழே பார்த்தோம்னா நமக்கு ஒரு பாடி பேனலும் டிஃப்ரெண்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன்ல தான் வருது. இந்த ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல பார்த்தோம்னா நமக்கு ஈஸி ஷிஃப்ட் அப்படிங்கிற பேஜிங் வந்துடும். மேக்னெட் அப்படிங்கிற பேஜிங் பண்ணியிருக்காங்க. டிசைன் மேஜிங் வந்துருது. ரியர்ல நமக்கு வாஷர் இப்போ டிஃபாகர் எல்லாமே வந்துடும். அண்ட் கேமரா பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ரியர் பம்பர் நமக்கு பிளாக் கலர்ல தான் இருக்கு. அண்ட் அதுலேயுமே சில்வர் கலர் ஃபினிஷ்ல தான் இருக்கு. 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த வேரியன்ட்லேயே நமக்கு வந்துருது. அண்ட் பூட் ஸ்பேஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ 336 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்டஃப்லாம் இங்கே இருக்கு. அண்ட் நமக்கு சீட்ஸ் பார்த்தோம்னா 60/40 ஸ்பிளிட்ல கொடுத்துறாங்க. ஒரு பார்சல் ட்ரேவும் வந்துருது. அண்ட் இதுக்கு அடியில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேர் வீல்கான பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இதான் ஸ்பேர் வீல். இது நமக்கு வந்து 165/80 R14 இன்ச் வீல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பேர் வீலோட டிசைனுமே நமக்கு ஆரஞ்சு கலர்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு கூப்பே ஸ்டைலில் இருக்குது. ரியரில் வர நமக்கு ஃப்ளோட்டிங் ரூஃப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்பாய்லரும் நீட்டாக இவங்களே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. டிசைன் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் பார்த்தோம்னா நல்லா வைடாவே ஓப்பன் ஆகுது. இந்த டோர்ஸில் பார்த்தோம்னா நமக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு சில்வர் ஃபினிஷ் வந்துருது. அண்ட் டோர் ஹேண்ட்லுமே நமக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷில் தான், ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம். அண்ட் இன்க்ரேஸ் பார்த்தோம்னா ஸோ ஈஸியாக தான் இருக்கு. அண்ட் லெக் ரூம் நீரும் எல்லாமே தாராளமாக கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட்டும் டீசெண்டாகவே இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுட் ரூமும் நல்லா தான் இருக்கு. ஃப்ரண்ட் சீட் கடையில் ஃபுட்டை டக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஹைட் பார்த்தோம்னா என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7". ஹெட் ரூமாக பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹெட் டச்சே ஆகலை ஆக்சுவலி. நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு கேபின் லேம்ப்ஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஓவராலாக ஸ்பேஸ் பார்த்தோம்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ரியரில் பார்த்தோம்னா நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு ஆம்ரெஸ்ட்டும் நமக்கு வந்துருது. அண்ட் ஆல் பிளாக் கேபின் தான், பட் ரொம்பலாம் கிளஸ்டர்ஃபோபிக்காக ஃபீல் ஆகல. இன்ஃபேக்ட் இந்த விண்டோ ஏரியா பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் கீழே இறக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அவ்வளோவா கிளஸ்டர்ஃபோபிக்காலாம் ஃபீல் ஆகல. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஏசி வென்ட்கான பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் வந்துருது. அண்ட் டிரான்ஸ்மிஷன் டனலும் பெருசாக இல்லை கைஸ். ஸோ சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் டனலே ஆக்சுவலாக இல்லை. ஸோ அந்தளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 பேர் உட்காந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேபின் பார்த்தோம்னா ரொம்ப வைடாக இல்லை, பட் 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோம்னா நம்ம ஒரு டிப்பிக்கலான ஒரு மேக்னெட்டில் இருக்க டேஷ்போர்ட் தான். நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த காரில் பார்த்தோம்னா லாக்கிங் அன்லாக்கிங் இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஓவராலாக ஸ்பேஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ரூஃப் ரேஸ் பார்த்தோம்னா நமக்கு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிசைனுக்காகவே இந்த நிசான் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிசான் மேக்னெட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஷார்க் மாதிரியான ஒரு டிசைனில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் இதில் நமக்கு வந்துடும்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது, ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லாம் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல்க்கான பட்டன் வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் கொடுத்துறாங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ரைட் சைடில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்கோமீட்டர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சர் மீட்டர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூல் மீட்டர் வர மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இது நம்ம கண்ட்ரோல் பண்ணதுக்கான டாகல் ஸ்டியரிங் வீல் வந்துருது. இதில் பார்த்தோம்னா நமக்கு ஃபியூல் எக்கானமிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். அண்ட் இது பார்த்தோம்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுத்துறாங்க. ஸோ ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளே வர மாதிரி கொடுத்துறாங்க. இது பார்த்தோம்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக தாங்க இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இந்த ஸ்டியரிங் வீலில் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுறது தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் தான். இந்த இடத்துல ஒரு கான்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு 8 inch ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆட்டோ வயர் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு டிரைவிங் டேட்டா அந்த மாதிரி டிரைவிங் ஈக்கோ அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து இது நமக்கு ஸ்கோர் கொடுக்கும். ஸோ ஈக்கோ கோச்சிங் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துடுது. இது பார்த்தோன்னா நமக்கு செட்டிங்ஸும் கொடுத்துறாங்க. லவுட்னஸ், வால்யூம், ஸ்பீட் அண்ட் சவுண்ட் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்துடுது. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு அந்த ஈக்குவலைசர் இதெல்லாம் வந்துடும். அண்ட் அது தவிர நமக்கு டிஸ்பிளேல போயிட்டோம்னா நமக்கு அரௌண்ட் வியூ மானிட்டர். ஸோ இது வந்து நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமரா. ஸோ இதுவுமே நல்லா இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கிறிஸ்பான டிஸ்பிளே இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. அந்த சின்ன ஒரு லேக் இருக்குது, அது மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது பார்த்தோம்னா எனக்கு ஃபோனுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். சப்போஸ் நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணியிருந்தால் அதெல்லாம் வந்துடும். மீடியாவில் போய்ட்டோம்னா நமக்கு மீடியாஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தோம்னா நமக்கு டார்க் மோட் கொடுக்குறாங்க. இது போட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும். அதெல்லாம் நைட் டிரைவ் அப்போ பெருசாக நமக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த XV ப்ரீமியம் வேரியண்ட்டில் வந்துடும். நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்துடுது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. USB-A சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. ஸோ நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கீ பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் 5 speed AMT இந்த கார் நமக்கு வந்துடும். அதில் பார்த்தோம்னா ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் அண்ட் மேனுவல் மோட் கொடுத்துறாங்க. அண்ட் ஹேண்ட் பிரேக் பார்த்தோம்னா மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துடுது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு 2 கப் ஹோல்டர் வந்துடுது. டோர் பாக்கெட்ஸ்லையும் நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தலாம். ஸோ நல்ல ஒரு பெரிய க்ளோ பாக்ஸே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு உள்ளே இன்டெகிரேட்டடாக லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேஷ்போர்டோட தீம் பார்த்தோம்னா நமக்கு ட்ரிபிள் லேயர் தீமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் கலர்ஸ் பெருசாக சேஞ்ச் ஆகலை, பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏசி வெண்டோட ஸ்டைல் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு லம்பர்கினி ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறதுக்கு செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹார்ட் டச் பிளாஸ்டிக் தான் இருந்தாலும் ஓகே. 2 ஏர்பேக்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். இங்கே பார்த்தோன்னா நமக்கு மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி IRVM கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின் லேம்ப்ஸ் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் இந்த காரில் நமக்கு சன்ரூஃப் வராது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு வேனிட்டி மிரர்ஸ் கொடுக்கல. இந்த இடத்துல நமக்கு வேனிட்டி மிரர்ஸ் மட்டும் கொடுத்துட்றாங்க. அண்ட் டெட் பெடலும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டியரிங்க்கு பார்த்தோன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த டேஷ்போர்டில் பார்த்தோம்னா இந்த டெக்ஸ்சர்ஸ்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் மைலேஜ் வைஸ் பார்த்தோம்னா இந்த காரை நமக்கு 19.4 kilometers பக்கமாக கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னாலும் ஒரு 12 to 16 or 17 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். AMT கியர் பாக்ஸ் தான். ஸோ மைலேஜும் நல்லா தான் கிடைக்கும். ஸோ ப்ரைஸிங் பார்த்தோம்னா எனக்கு 11.17 lakhs இந்த XV ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்க்கு கோட் பண்ணுறாங்க. அண்ட் வேரியன்ட் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு XC, XL, XV ப்ரீமியம் இந்த மாதிரி வேரியன்ட்ஸில் வரும். டர்போ வேரியண்ட்டும் வந்துடும், நான் டர்போ வேரியன்ட்ஸும் கொடுத்துறாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியலும் வருது. ஸோ ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட்டில் ஒரு நார்மலான ஆம்ரெஸ்ட் தான். இது நம்ம ஓப்பனும் பண்ண முடியாது. பட் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து நம்ம ஹைவே டிரைவ் பண்ணப்போ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த நிசான் மேக்னைட்டோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care. Bye bye and drive safe.